ராசி. மகம், பூரம், உத்திரம் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சி, அதாவது ஜூன் 2ஆம் தேதி வரக்கூடிய அந்த குரு பயிற்சினால் அந்த சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. ஆகவே அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள். அஷ்டம சனி இருந்தாலும் குருடைய பார்வை அஷ்டம சனியை சாந்தப்படுத்தும். ஆகவே இனிமேல் அஷ்டம சனியை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு சென்ற காலங்களை விட ஓரளவு சாதகமாக அமையும். லாபஸ்தானத்தில் இருந்து நல்லது செய்ய முடியாத குரு பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார். இதுவரை உங்களுக்கு இருந்த மூட்டு வலி, உடல் வலிகளுக்கு இனிமேல் நல்ல மருத்துவம் கிடைக்கும். என்றால் சிம்ம ராசியை பிறந்தவர்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு குருடைய பார்வை கிடைக்கிறது. ஆகவே சுகம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கும் நல்ல மருத்துவம் கிடைத்து தாய் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். 6ஆம் இடத்திற்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் இருந்த பய உணர்வு கூட உங்களுக்கு விலகும் என்று உறுதியாக நம்பலாம். 8ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சனிக்கு குருடைய பார்வை. ஆகவே உங்களுக்கு இருந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, மேலும் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் விலகி ஓரளவு சந்தோஷத்தையும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்திருக்கிறது. தொழில் தொடங்குபவர்களுக்கு, புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் தொழில் சிறிது கால தாமதமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். முதலில் பிரச்சனை ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஓரளவுதான் கிடைக்கும், அதிகமாக கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் உத்தியோகஸ்தர்கள் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலையை தேடினால் சில காலம் வேலையில்லாத திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இருக்கின்ற வேலையை விட்டு விடாமல் நீங்கள் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை செய்து விடுங்கள். வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற வேலையை விடுங்கள். அப்பொழுதுதான் நன்மை. இல்லாவிட்டால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களிலே உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அஷ்டம் சனியாக இருப்பதனால் திருமணம் முடிவானால் உடனடியாக செய்து விடுவது நல்லது. கடந்த காலங்களை விட இந்த காலத்திலே குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 5 மாதம் 3 மாதம் இப்படித்தான் இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் 3 ராசிகளை தொட்டு திரும்பி வருகிறார். ஆகவே எப்பொழுது யாருக்கு திருமணம் முடிந்தாலும் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது நல்லது. காலதாமதம் செய்தால் தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்பட்டு திருமணம் விலக வாய்ப்பிருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது ஒரு வருடம் காத்திருந்தால் அடுத்த வருடம் உங்களுக்கு சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் கடன் பெற உதவினால் முயற்சி செய்தால் நிச்சயமாக கடன் உதவி கிடைக்கும். மேலும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதியதாக வாகனங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. பழைய வாகனங்கள் வாங்கினால் ரிப்பேர் ஆகும் என்று இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்கலாம். அப்பொழுதுதான் உங்களுக்கு அது காலத்திற்கும் நன்றாக உழைக்கும். இந்த சிம்ம ராசியிலே பிறந்த ஆண்களை விட பெண்களுக்கு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, பேக் பெயின், அதாவது முதுகு வலி ஆகியவெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் விவசாயிகளுக்கு மகசூல் அவ்வளவாக இருக்காது. மேலும் பயிரிட்டாலும் மழையினால் பயிர்கள் சேதமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அருகில் நிற்கின்ற வேளாண் அடங்கத்துக்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து கொண்டு அதை பயிரிடுவதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைஞர்களுக்கு நல்ல முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றியை பெற முடியும். வயதானவர்கள் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே போவதை தவிர்ப்பது நல்லது. அருவிகள் குளிப்பதிலும் மேலும் அதிகமான தண்ணீர் ஓடுகின்ற இடங்களில் குளிப்பதையும் வயதானவர்கள் தவிர்ப்பது நல்லது. மேலும் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வது இருந்தால் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்லாமல் இருப்பதுதான் நல்லது.
நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நீங்கள் எதிர்த்து பார்த்ததை விட சிறிது குறைவான மதிப்பெண்களை பெற முடியும். ஆகவே சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் படிப்பதுதான் மிகவும் சிறப்பு. அடுத்து இந்த குரு பேச்சின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிநாதன் சூரியனாக இருக்கிறார். சூரியனுக்கு அக்னி தான். ஆக அக்னி வழிபாடு நல்லது. அக்னி வழிபாட்டில் அக்னி ரூபமா இருக்கிறது திருவண்ணாமலையில இருக்கின்ற அங்க சிவபெருமான். ஆகவே திருவண்ணாமலைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்று விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக அடுத்த குரு பெயர்ச்சி வரை சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி.